ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்ஸ் 2024 ரவுண்ட் 13 நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குகேஷும் அலிரேஷா ஃபிரோஷும் விளையாண்ட கேம் தான். நம்ம குகேஷும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீட்ல இருக்கிறதுனால, குகேஷ் கூட யான் அண்ட் இக்காரு நக்கமுராலாம் லீட்ல இருக்கிறதுனால இவங்களுடைய கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா குகேஷ்க்கு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கேமு. இதுல குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா e4 e5 knight f3 knight c6 bishop b5 knight f6. இந்த இடத்துல வந்து b3 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் c5. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ்லாம் வெளியில கொண்டு வராங்க. இது வந்து ரயல் லோபஸ் ஓப்பனிங்ல வந்து பெர்லின் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ knight d4. ஸோ நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. இப்போ நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ knight d2. இப்போ c6 புஷ் பண்றாரு. இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இப்போ பிஷப் c4 d6. இப்போ c3. ஸோ இப்போ திருப்பி பிளாக் உடைய பிஷப் வந்து சேஸ் ஆகுது. இப்போ பிஷப் b6 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் b3. இப்போ a5 புஷ் பண்ணிக்கிறாரு பிளாக். ஸோ இந்த இடத்துல அலிரேஷா பாத்தீங்கன்னா a5 புஷ் பண்ணி அவருடைய பிஷப் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாரு. இப்போ knight c4. ஸோ knight c4 மூலமா இந்த பிஷப் இப்போ அட்டாக்ல இருக்கு. ஸோ பிஷப் வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரு. இப்போ knight e3. இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து குயின் f3 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல குயின் f3 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இப்போ டெவலப் ஆகல. மற்ற எல்லா பீஸுமே இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ குகேஷும் பார்த்தீங்கன்னா கேசல் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்போ d5 புஷ் பண்றாரு ஃபிரோஷா. ஸோ d5 ப்ளே பண்ணதுமே இப்போ பிஷப் c2. இந்த இடத்துல சப்போஸ் சென்டர் பானை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிளாக்கால இந்த பானை திருப்பி ரீகேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நைட் எக்ஸ் d5 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி நீங்க நைட் எக்ஸ் d5 ப்ளே பண்ணீங்கன்னா இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு இந்த இடத்துல உங்களால வந்து குயின் டெக்ஸ் பிஷப்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒயிட்டுடைய குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பொசிஷன்லயே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து இந்த பானை வந்து ரீகேப்சர் பண்ண மாட்டாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து a4 புஷ் பண்ணிக்கலாம். a4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த இடத்துல பிஷப் c2 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ பிஷப் c2 வந்ததுக்கு அப்புறமா இந்த சென்டர் பானை இந்த பிஷப் கவர் பண்ணலாம். இப்போ c-tex d5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ c-tex d5 அப்புறமா ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பிளாக் உடைய சென்டர் பானை வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக்கு ஒரு சின்ன எட்ஜும் இருக்கு. பட் ஒயிட் கரெக்டா ப்ளே பண்றாருன்னா இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் c2 ப்ளே பண்றாரு. இப்போ g6. இப்போ ரூக் e1 பிஷப் e6. ஸோ லாஸ்ட் மைனர் பீஸை இப்போ ஃபிரோஷா வந்து டெவலப் பண்றாரு. இப்போ e-tex d5 c-tex d5. இப்போ h3 புஷ் பண்றாரு. இப்போ ரூக் e8 பிஷப் a4. ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப் வச்சு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ பிளாக் வந்து ஒயிட்டுடைய குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ இந்த பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. திருப்பி இப்போ ஒயிட்டுடைய குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் வந்து இந்த இடத்துல e2க்கு வந்துடுறாரு. இப்போ ரூக் e7. ஸோ ஃபைனலா ரூக் அட்டாக்ல இருக்கிறதுனால ரூக் வந்து e7க்கு செட்டில் ஆயிட்டாரு. இப்போ நைட் f1. ஸோ இந்த நைட்டை வந்து f1ல போட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிஷப்க்கும் ஒரு வழி விடணும். ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த இடத்துல அடைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ குயின் c7 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் b3. ஸோ இந்த பிஷப் வந்து நம்ம இப்போ b3ல போட்டோம். இந்த பிஷப் வந்து நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் கேட்கணும். பட் இந்த பிஷப் வந்து இப்போ ஒயிட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. a4 புஷ் பண்றாரு. இப்போ பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குகேஷ் வந்து பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இப்போ பிஷப் e3. இந்த பிஷப் இப்போ டெவலப் ஆயிட்டாரு. இப்போ குகேஷோடைய ரூக்ஸ் வந்து கனெக்டட் ஆயிடுச்சு. இப்போ a3 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல a3 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குகேஷ் வந்து c4 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த c4 பானை பாத்தீங்கன்னா இந்த குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. சப்போஸ் இந்த பானை வந்து ஃபிரோஷா கேப்சர் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் a b1 ப்ளே பண்ணிக்கலாம். எனிவே இந்த பானை வந்து நம்ம ரீகேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபைலும் பாத்தீங்கன்னா செமி ஓப்பன் ஃபைல் வந்து குகேஷ்க்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணல. இந்த இடத்துல ஃபிரோஷா நைட் h5 ப்ளே பண்றாரு. நைட் h5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ g3. இப்போ பிஷப் c5. ஸோ இந்த இடத்துல பிஷப் c5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. நம்ம என்னதான் இந்த பானை வந்து கேப்சர் பண்ணாலுமே குகேஷ்க்கு வந்து இந்த சைட்ல டபுள் பான்ஸ் ஆயிடும். ஸோ அதனால குகேஷ் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா சிம்பிளா b3 ப்ளே பண்ணி அவருடைய பான் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குகேஷோடைய பேஸ் பான் ஆன இந்த a2 பான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எதனால ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா பிளாக்கோடைய பானையை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிளாக்கோடைய பீசஸால இந்த பேஸ் ஆன a2 பானை வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேஸ் பான் அட்டாக் பண்ணாதான் மீதி இருக்கிற இந்த ரெண்டு பானையும் நம்மளால வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ இந்த லேடர் பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு பானுமே பார்த்தீங்கன்னா பி பான் அண்ட் இந்த சி பானும் பார்த்தீங்கன்னா என் கேம்ல வந்து பாசர் பான் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ f5 புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து ஒரு லேடர் பான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் c5 குயின் டெக்ஸ் c5. ஸோ பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ரூக் a d1. ஸோ ரூக்கை வந்து இந்த ஓப்பன் ஃபைல்ல போடுறாரு. ஸோ ரூக்கை ஓப்பன் ஃபைல்ல போட்டதுமே இந்த இடத்துல ஃபிரோஷாக்கு வந்து ஒரு சூப்பரான பிளே கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நீங்க இந்த ரூக்கை ஓப்பன் ஃபைல்ல போடுறதுக்கு பதிலா குயின் d2 ப்ளே பண்ணிருக்கலாம். ஸோ குயின் d2 மூலியமா முக்கியமா நீங்க பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த f4 ஸ்கொயரை வந்து கவர் பண்றீங்க. ஆல்ரெடி இந்த பான் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஃபர்தரா வந்து இந்த f4 ஸ்கொயரை வந்து நீங்க குயினை வச்சு கவர் பண்றீங்க. அண்ட் இந்த ஸ்கொயர்ல வந்து உங்களால ரூக் எல்லாம் e5ல போட முடியாது. இந்த ரூக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது. நம்ம இந்த ரூக்கு கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்க இந்த ரூக் எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா நம்ம வந்து குயின் g5 ப்ளே பண்ணிக்கலாம்.
இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபோர்ட் ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல குகேஷ் வந்து ரூக் D1 ப்ளே பண்ணிட்டாரு. இந்த ரூக்கை வந்து ஓப்பன் ஃபைல்ல போட்டுட்டாரு. இந்த இடத்துல வந்து F4 பிரேக் வந்து ஃபிரோஷாக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து F4 ப்ளே பண்ணிருக்கலாம். F4 பார்த்தீங்கன்னா ஃபிரோஷாக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மூவா இருந்திருக்கும். ஸோ F4க்கு அப்புறமா சப்போஸ் நீங்க இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் டெக்ஸ் F4 வரும். ஸோ நைட் வந்து இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பானையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ரூக்கையும் வந்து கேம்குள்ள கொண்டு வந்துடலாம் கிங்கை அட்டாக் பண்றதுக்கு. இந்த குயினும் பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து இங்க ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனால ஒயிட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படும். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால வந்து இந்த F4 பானை கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க இந்த பானை கேப்சர் பண்ணாம இந்த நைட்டை சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா நைட்டை வந்து F6ல போட்டுக்கலாம். இப்போ பிளாக் வந்து இந்த இடத்துல அவருடைய இந்த பான்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு அவருடைய ரூக்ஸ் எல்லாம் இந்த சைட்ல கொண்டு வந்து ஒயிட்டுடைய கிங்கை அட்டாக் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கு கிட்ட இங்க இருக்கிற இந்த 2 பாசர் பான் வந்து ரொம்பவே டேஞ்சரான பானை. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிளாக் ஷார்ப்பா இருந்தாருன்னா இந்த பிளாக் வந்து கேமை ரொம்பவே சுலபமா வின் பண்ணிடலாம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இந்த F4 பிரேக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து ரூக் எடுத்துட்டு வந்து F8ல போட்டுட்டாரு. ஸோ ரூக் எடுத்துட்டு வந்து F8ல போட்டதுமே இந்த இடத்துல முகேஷ்க்கு வந்து ஒரு நல்ல கவுண்டர் பிளே கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா ரூக் எடுத்துட்டு வந்து குயினை சேஸ் பண்றாரு. இப்போ ரூக் D5க்கு அப்புறமா குயின் E7 தான் போய் ஆகணும். குயின் E7க்கு அப்புறமா இப்போ அவர் வந்து F1 புஷ் பண்றாரு. அவர் வந்து F4 பிளே பண்றாரு. இந்த இடத்துல உங்களால N% பிளே பண்ண முடியாது. பிளே பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ரூக் வந்து போயிடும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா இப்போ பிளாக்கு வந்து ஒரு ரூக் போயிடும். அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல உங்களால N% பிளே பண்ண முடியாது. இப்போ பிளாக்கு பாத்தீங்கன்னா இந்த F1 புஷ் பண்ணி இந்த பான்ஸை வந்து பிரேக் பண்ணணும். பட் இமீடியட்டா உங்களால F1 புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. அதனால இந்த நைட் வந்து ஃபர்ஸ்ட் F6ல போட்டுறாரு. இந்த ரூக் வந்து இப்ப ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ அதனால இப்ப ரூக் D2 பிளே பண்றாரு. ஸோ ரூக் D2க்கு அப்புறமா இப்ப இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப இந்த நீங்க பானை புஷ் பண்ணீங்கன்னா இப்ப பிளாக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. எதனாலும் கேட்டீங்கன்னா இப்போ வந்து நைட்டை வந்து கேம்குள்ள கொண்டு வந்துருவாரு முகேஷ். ஸோ நைட்டை கேம்குள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஜிடெக்ஸ் F4 ஜிடெக்ஸ் F4க்கு அப்புறமா இப்போ 2 பேருடைய கிங்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ அதனால பிளாக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. இந்த இடத்துல இருந்து கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குயின் F7 பிளே பண்றாரு. இப்போ குகேஷ் வந்து அவருடைய கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு ஓப்பன் ஃபைல்ல இருந்து. இப்போ நைட் H5. ஸோ நைட் H5 மூலியமா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை நீங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க கூடாது. இந்த பானை விட்டுட்டீங்கன்னா ஏன்னா பிளாக்கு இங்க 2 பாசர் பானை வந்து ரொம்பவே சுலபமா போயிடும். அதனால இந்த இடத்துல குகேஷ் வந்து குயின் F2 பிளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப ரூக் G6 ரூக் D5. ஸோ ரூக் D5 மூலியமா இந்த இடத்துல முக்கியமா இந்த F5 பானை வந்து த்ரெட்டன் பண்றாரு. ஏன்னா குயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க குயினை கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் உங்களுடைய ரூக்கை தர மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல நைட் G7 பிளே பண்ணிக்கிறாரு. ஸோ நைட் G7 பிளே பண்ணி நைட் மூலியமா இந்த F5 பானை வந்து கவர் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் D1. ஸோ இந்த இடத்துல ஒரு சூப்பரான ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு குகேஷ். ஸோ ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணதுமே இப்போ ரூக் H6 பிளே பண்றாரு. ஸோ ரூக் H6க்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல ரூக் G1 பிளே பண்றாரு. ஸோ ரூக் G1க்கு அப்புறமா நம்ம கிங்கை வந்து பின் பண்றோம். இந்த இடத்துல கேர்லெஸ்ஸா பிளாக் வந்து வேற ஏதாவது ஒரு மூவ் பிளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் டெக்ஸ் F5 பிளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் டெக்ஸ் F5 மூலியமா நம்ம குயினை வந்து அட்டாக் பண்றோம். அண்ட் உங்களால இந்த நைட்டை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நைட் வந்து பின்ல இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா இதை நீங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதனால இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா ரூக் G6 பிளே பண்ணி இந்த பின்னை வந்து அப்படியே கவர் பண்றாரு. இப்ப திருப்பி ரூக் வந்து இந்த சைடு வராரு. இப்ப ரூக் H6. ஸோ இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி ஒரே மூவ்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 40th மூவ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ 40th மூவ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா புது டைம் கண்ட்ரோல் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனால குகேஷ் வந்து மூவ்ஸை வந்து கொஞ்சம் ஓட்டிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ ரூக் G1 பிளே பண்றாரு. திருப்பி ரூக் G6. இப்போ குயின் H4 வராரு இந்த இடத்துல. ஸோ இப்போ மூவ்ஸை வந்து குகேஷ் வந்து ரிப்பீட் பண்ணல. சப்போஸ் இந்த இடத்துல வந்து நீங்க ரூக்கை வந்து G6ல போடாம உங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த H5ல போட்டு இந்த பானை கவர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிளா ரூக் B5 பிளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் B5 பிளே பண்ணி இந்த பானை வந்து நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த பானை நீங்க காப்பாற்றணும்னா இப்போ எனிவே உங்களுடைய குயின் வந்து இங்க கவர் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க கிங் இந்த ரேடார்ல இருந்து விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நைட் D5 பிளே பண்ணிக்கலாம். ஸோ நைட்டும் பாத்தீங்கன்னா இப்போ கேம்குள்ள வந்துருவாரு. இந்த ரூக் பாத்தீங்கன்னா ரொம்பவே டம்பா இந்த H5 ஸ்கொயர்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ரூக்கை வந்து நீங்க கேம்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க வந்து டெம்போஸை வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூக் H5யோட ரூக் G6 தான் பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான டிஃபென்ஸு. பட் எனிவே இந்த இடத்துல வந்து முகேஷ் வந்து பொசிஷனை ரிப்பீட் பண்ணாம குயின் H4 பிளே பண்றாரு. இப்போ ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கிங் H8 பிளே பண்ணிட்டாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து கிங் H8 பிளே பண்ணிட்டாரு. ஸோ இந்த கிங் வந்து ஓப்பன் ஃபைல்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ கிங் F2. ஸோ குகேஷ் வந்து அவருடைய கிங் F2ல போடுறாரு. இப்போ ரூக் G8 வருது.
ஸோ ரூக்கை வந்து இந்த G5ல வச்சு ஆக்சஸ் பண்றாரு. இப்போ குயின் G5 வருது. ஸோ இந்த இடத்துல பிளாக்குக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் E6 ப்ளே பண்ணிக்கணும். ஸோ நைட் E6 மூலிமா ரூக்கை வச்சு நம்ம குயினுக்கு வந்து ஒரு ஓப்பன் அட்டாக் தரலாம். இப்போ குயின் டெக்ஸ் F5க்கு அப்புறமா குயின் G7 திருப்பி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் G7 மூலியமா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு த்ரெட் வந்து கிரியேட் பண்றோம். இப்போ நீங்க வந்து குயின் E5 ப்ளே பண்ணி இதை பிளாக் பண்ணிக்கலாம். குயின் E5 ப்ளே பண்ணதுமே இப்போ குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பாருங்க. ஸோ குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிராய்ஸான பொசிஷன் தான். பட் எனிவே இந்த ஒரு வேரியேஷனுக்குள்ள பிளாக் வந்து போகல. பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த பான் வந்து கொஞ்சம் லூஸ் பான் ஆயிடுச்சு. இந்த பான் இங்க கிங்குக்கு பக்கத்துல இருக்கும்போது இந்த பான் வந்து கொஞ்சம் சேஃபா தான் இருந்தாரு. இப்போ இந்த பான் வந்து கொஞ்சம் லூஸ் பான் ஆயிட்டாரு. ஸோ இந்த பான் லூஸ் பான் ஆனதுனால இப்போ ரூக் D6 ப்ளே பண்ணி குகேஷ் வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. நீங்க கிங்கை வச்சு இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்ணாலுமே நம்ம ரூக் B6 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணலாம். திருப்பி நீங்க இந்த பானை இந்த ரூக்கை வச்சு கவர் பண்ணீங்கன்னா இந்த ரூக் வந்து ரொம்பவே பேசிவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம நைட்டையும் கேம்குள்ள கொண்டு வரலாம். ஸோ நைட்டையும் கேம்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க இப்போ பிளாக்கு வந்து ரொம்பவே சிரமமாயிடும். ஸோ நைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பிளாக்குடைய கேம்ப்ல நிறைய ஸ்கொயர்ஸை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பானை வந்து கவர் பண்ணல. ஃபிரோஷா வந்து ரூக் E8 ப்ளே பண்றாரு. ரூக் E8க்கு அப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் G6 நைட் E6 இப்போ நைட் D5 இப்போ நைட் D4. இப்போ இந்த நைட் வந்து ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள போடுறாரு. ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் உங்களால எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ வந்து ரூக் B6 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து இந்த பானுக்கு வந்து ப்ரெஷர் தராரு. இப்போ நைட் C2. ஸோ நைட் C2க்கு அப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் B7. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பானை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களால ரூக் எடுத்து வந்து ரொம்பவே பேசிவா போட முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லை உங்களால வந்து ரூக்கை 7th ரேங்க்லேயே போட முடியாது. இங்கே நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போ நைட் C2 ப்ளே பண்றாரு. இப்போ ரூக் டெக்ஸ் பானு. இப்போ வந்து குகேஷ் வந்து 2 பான் எக்ஸ்ட்ரால இருக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க இந்த இடத்துல வந்து கனெக்டட் பாசர் பான் வந்து 2 பாசர் பான் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த பானை வந்து டச் பண்றதுக்கு பிளாக் கிட்ட ஒரு பான் கூட கிடையாது. இப்போ ரூக் E6 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல இருந்து குகேஷ் வந்து ரொம்பவே சிம்பிளா இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ரூக் E7 ரூக் H6. ஸோ இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பானை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ C5 புஷ் பண்றாரு. இந்த பானை நீங்க சேஃப் கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ திருப்பி வந்து நீங்க தான் கேமை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த பான் போனாலுமே பரவாயில்ல. ஏன்னா இப்போ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல எந்த விதமான பாசர் பானுமே கிடையாது. அதனால ஒயிட் வந்து அவருடைய பான்ஸை வந்து இப்போ புஷ் பண்ணிட்டு இருக்காரு டைமை வேஸ்ட் பண்ணாம. இப்போ நைட் D4. இப்போ கிங் G2. இப்போ ரூக் G6 செக் வருது. இப்போ கிங் வந்து திருப்பி F2 வராரு. இப்போ ரூக் H6 வராரு. ஸோ இந்த இடத்துல பொசிஷன் இப்போ ரிப்பீட் பண்ணல. B4 புஷ் பண்றாரு திருப்பி. ஸோ B4 புஷ் பண்ணி இந்த பான் 2 பானுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்வர்டுக்கு கொண்டு வராரு. இப்போ ரூக் டெக்ஸ் H3. இப்போ கிங் G2. இப்போ ரூக் H6. இந்த இடத்துல ரூக் H6 வந்து தான் ஆகணும். ஏன்னா ஒயிட்டோடைய பாசர் பான்ஸ் எல்லாம் நம்ம சமாளிக்கணும். இப்போ ரூக் B7 ப்ளே பண்றாரு. ஸோ ரூக் B7 மூலியமா இந்த பானை வந்து புஷ் பண்றதுக்கு ரெடி பண்றாரு. இப்போ கிங் G8. இப்போ B5. ஸோ இப்போ B5 பானை பார்த்தீங்கன்னா புஷ் பண்றாரு. இந்த B5 பானை ரூக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் F8. இப்போ B6. இப்போ ரூக் G6 செக் வருது. இப்போ கிங் F2 ரூக் H6. இப்போ ரூக் C7. இப்போ ரூக் C7 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து வழி விடுறாரு. இந்த பி பானை வந்து இப்ப புஷ் பண்ண போறாரு. இப்ப ரூக் H2 செக் வருது. ரூக் H2 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல நீங்க ஒரு சிலித்தனமான மிஸ்டேக் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம வந்து இந்த செக்குக்கு அப்புறமா கிங் எடுத்துட்டு வந்து நைட் அட்டாக் பண்றோம்னு சொல்லிட்டு பிளே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நைட் C2 பாத்தீங்கன்னா ஒரு அன்பிலீவபிளான செக்மேட்டு. கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு மூல வந்து நம்ம செக்மேட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப கிங்கால வந்து வெளியில எங்கேயுமே வர முடியாது பாருங்க. நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஃபுல்லா ரூக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பிளாக் உடைய பான் இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ இதனால நீங்க கண்டிப்பா செக்மேட் ஆயிடுவீங்க. ஸோ குகேஷும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ராப்க்கு ஃபாலோ ஆக மாட்டாரு. இப்ப கிங் G3 ப்ளே பண்றாரு. கிங் G3 ப்ளே பண்ணி இப்ப ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் ரூக்கை வந்து மேலதான் கொண்டு வந்தாகணும். ரூக்கை மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த பானை வந்து புஷ் பண்ணிடுவாரு. இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபிரோஷா வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து சோல் லீட்ல இருக்கிறாரு. ஏன்னா ஈயானோ இக்காரோ நக்கமுராவும் கேம் வந்து டிரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து 8 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. குகேஷ் மட்டும் 8.5 பாயிண்ட்ஸோட சோல் லீட்ல இருக்கிறாரு. அண்ட் பின்னாடியே 8 பாயிண்ட்ஸோட ஃபேபியோ வந்துட்டாரு. பிரெக்கை வந்து பீட் பண்ணிட்டு. ஸோ குகேஷ்க்கு பின்னாடி வந்து 1/2 பாயிண்ட்ஸ் கம்மியா வந்து 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா குகேஷும் இக்காருவும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குகேஷ்க்கு 1/2 பாயிண்ட் வந்தாலே அவர் வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இயானோ ஃபேபியோ வந்து கேமை வந்து நெக்ஸ்ட் கேம்ல டிரா பண்ணிக்கிட்டாங்கன்னா குகேஷ் வந்து டோர்னமெண்ட்டே வின் பண்ணி ஒரு புது ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணிடுவாரு. ஸோ கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சிறப்பான சான்ஸ். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.